ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு தேவையில்லாத, அதாவது உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத ஒரு விஷயத்தை உன்னிடமிருந்து நீ இழக்கப் போகிறாய். அது உனது கோபமாகவும் இருக்கலாம், அல்லது பேராசையாகவும் இருக்கலாம், அல்லது உனக்கு சற்றும் அவசியமில்லாத தேவையில்லாத கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கலாம். எதை உன்னிடமிருந்து விளக்கணும், எதை உனக்கு கொடுக்கணும், எது உன்னுடைய தேவை என எல்லா விஷயங்களையும் நான் அறிந்தவனாகத்தான் இருக்கேன். நீ கேட்டது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கலையே நினைக்காத. உனக்கு எது தேவையோ அது எல்லாவற்றையும் நான் உன்கிட்ட கொடுத்து தான் வச்சிருக்கேன். இன்னும் கூட நீ எதிர்பார்த்ததையெல்லாம் கொடுப்பதற்கு உன் சாயப்பா நான் தயாராகத்தான் இருக்கிறேன் செல்லமே. இப்போது மாபெரும் ஒரு அற்புதமான விஷயம், நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்த நானே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போறேன். முன்பெல்லாம் உறவுகள் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அவரவர்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ இல்லை. ஒருத்தருக்கொருத்தர் அனுசரித்து போய்கிட்டு எல்லாருடைய வருமானத்தையும் வரவுகளையும் வச்சு சரியாக கணக்கு பார்த்து குடும்பங்கிறது அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் உறவுகள் மிகவும் அதிகமாக ஆகிறாங்களோ இல்லையோ, தேவைகள் மிகவும் அதிகமாக ஆயிடுச்சு. உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது மிகவும் குறைந்து விட்டதல்லவா? உறவுகளுடைய தேவைகள் குறைவாகவும் வரவுகள் நிறைவாகவும் இருந்த அந்த காலம் மாறி போய் இன்னைக்கு உறவுகளின் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. நீ என்ன மதிக்கணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடணும், எங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீ முதல்ல செய்யணும்னு இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா மனிதர்களுடைய உறவுக்குள்ளும் எல்லா மனிதர்களுடைய மனசுக்குள்ளேயும் கூட தன்னலம் ஊடுருவி அது சுயநலமாக உருவெடுத்து விட்டதால் தானே இப்போ எல்லாருமே பிரிஞ்சிருந்தாலே நிம்மதின்னு தனித்தனி குடும்பங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலேயே பல பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகி சுமைகளும் அதிகமாயிடுச்சுங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் ஏன் இப்படி சுயநலத்தோடு உறவுகள் மாற வேண்டும்? எல்லாருமே ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க தானே. கொஞ்சம் முன்ன பின் ஆயிருந்தாலும் ஒன்று விட்ட உறவு முறையாக இருந்தாலும் ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்து இன்னொருவர் சந்தோஷப்படுவது என்பது நல்லாவா இருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு உறவுகளுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் எல்லாரும் கொடுங்க. அவங்க கொடுக்கணும் இவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பதற்கு பதிலாக முதல்ல நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்பையும் பாசத்தையும் காட்டுனீங்கன்னா அது பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என் செல்லமே. உன்னுடைய சுகங்கள் எல்லாம் மறைந்து போய் இப்போது உன் வாழ்க்கையே சுமைகளாக மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே. சுமைகள் எல்லாம் உன் வாழ்விலிருந்து இறக்கி வைத்து உனக்கான சந்தோஷ சுகங்களை நான் உன் வாழ்வில் கொடுப்பதற்காக காத்திருக்கிறேன். அதனால தான் உன்னுடைய சுமைகளை நீ இழந்து சுகங்களை பெறும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்துவதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. எது எப்போ கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நிறைய கிடைக்கும்போது அதை நிறைய மகிழ்வோட பெற்றுக்கொள். அல்லது குறைவாக தான் கிடைக்குது, இது இவ்வளவுதான் இப்போதைக்கு கிடைச்சிது அப்படின்னாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை வச்சு அனுசரித்து வாழ கற்றுக்கோ. பெரிய கரும்பு தோட்டம் கிடைக்கும்போது அது அத்தனையையும் சாப்பிடக்கூடிய யானையாக நீ இருக்கணும். ஒன்றுமே கிடைக்கல, வெறும் சக்கை தான் இருக்குங்கிற போது அந்த சக்கையிலிருந்து சாறை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய எறும்பாக நீ இரு. மொத்தத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீ அனுசரித்து வாழ ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கையும் கூட சமநிலையானதாக மாறிவிடும் என் செல்லமே. இல்லாத போது வேணும் வேணும்னு கேட்குறதும் இருக்கிற போது ஒன்றுமே வேணான்னு வெறுப்பதும் மனிதர்களின் வாழ்க்கையாக மாறிடுச்சு. என் அன்பு பிள்ளையான நீ அப்படி இருக்க வேண்டாம். சூழ்நிலைக்கும் கால நேரத்திற்கும் ஏற்றாற் போல சந்தர்ப்பங்களை அனுசரித்து வாழ கற்றுக்கிட்டினா எந்த துயரமும் உன்னை நெருங்காது என் செல்லமே. நான் கேட்டது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும்னு எதுவுமே தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்க உனக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் கூட உன் சாயப்பா நான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். எது உன்னிடம் இல்லை என வருந்தினாயோ, எதை பெற வேண்டும் என துடித்தாயோ அதை உனக்காக நான் வந்து கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கானது உரிய நேரத்தில் நிச்சயமாக உன் வீடு தேடி வந்து சேரத்தான் போகிறது. உன் வாழ்க்கை அழகாக மாறுவதற்கான எல்லா வேலைகளையும் அற்புதமாக நான் முடிச்சு வச்சுட்டேன். நல்லதே நடக்கும் என நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லதை நான் செய்து முடிப்பேன். ஓம் சாய்ராம்.